யாருக்குமே தெரியாம ரொம்ப சீக்ரெட்டா பிரபலமான ஆக்டர் சித்தார்த் அவர்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்குங்கிற இந்த செய்தி தான் சோசியல் மீடியால பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. அத பத்தி இப்ப நம்ம முழுமையா பார்க்கலாம். முதலா மணிரத்னத்துக்கு அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணவர் தான் சித்தார்த். சங்கரோட டைரக்ஷன்ல பாய்ஸ் அப்படிங்கிற படத்துல ஹீரோவா இன்ட்ரோடியூஸ் ஆகி இன்னைக்கு பேரும் புகழோட நல்லாவே வளம் வந்துட்டு இருக்க ஒரு நடிகர் அப்படின்னா சித்தார்த்தை ஈஸியா கை காட்டலாம். அதே மாதிரியே தெலுங்குலேந்து இங்க தமிழ் இண்டஸ்ட்ரியில கால் எடுத்து வச்சவங்க தான் நம்ம அதிதி அவர்கள். அதாவது காற்று வெளியீடு படத்துல நமக்கு ஹீரோயினியா இன்ட்ரோடியூஸ் ஆயிருப்பாங்க. சோ அவங்களோட ஆக்டிங் லெவலும் ரொம்பவே பர்ஃபெக்ட்டா இருக்கும். இப்படி இருக்க நிலைமையில சித்தார்த் அதிதி ரெண்டு பேருமே வந்து மகாசமுத்திரம் அப்படின்னு தெலுங்குல ஒரு மூவி பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த மூவியை தொடர்ந்து இவங்க ரெண்டு பேரும் எல்லா இடத்துக்கும் ஒன்னா போறாங்க, ரொம்ப நெருக்கமா இருக்காங்க. சோசியல் மீடியால ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ரீல்ஸ் போடுறாங்க, வீடியோஸ் போடுறாங்க. பார்ட்டில இருந்து நிகழ்ச்சியில இருந்து இவங்க எல்லா இடத்துக்குமே ஒன்னா போறது மட்டும் இல்லாம அந்த போட்டோஸ் வீடியோஸ் சோசியல் மீடியால ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருவேளை ரெண்டு பேரும் காதலிச்சிட்டு இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வெளியில பரப்பப்பட்டு தான் இருந்தது. ஆனா இவங்க ரெண்டு பேருமே அபிஷியலா எந்த ஒரு தகவலுமே கொடுக்காம ரொம்பவே சைலண்டா இருந்துட்டு இருந்தாங்க. ஆனா எப்போது போல சில செயல்களை பண்ணிட்டு இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா இப்ப அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சோசியல் மீடியால பயங்கரமா ஒரு செய்தி பரவிட்டு இருக்கு. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் காதலிச்சுட்டு வந்துட்டு இருந்தது நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். முக்கியமா சொல்லணும்னா அவங்க டேட் பண்றாங்க அப்படின்னு தான் ரசிகர்கள் ஒரு பக்கம் பேசிட்டு வந்தாங்க. இப்ப அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணமும் ஆகிருக்கு. அதுவும் தெலுங்கானா மாநிலத்துல வனபார்த்தி அப்படிங்கிற ஒரு மாவட்டத்துல இருக்கும் ஸ்ரீரங்கபுரம் கோயில்ல தான் இவங்களோட க்ளோசர் ரிலேஷன்ஷிப்பான நிறைய ரிலேஷன்ஷிப்பையும் கூப்பிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு முன்னாடி அத்தனை பேர் ஆசீர்வாதத்தோட திருமணம் நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த செய்தி இப்ப சமூக வலைதளங்கள்ல பயங்கரமா பரவிட்டு இருக்கு. இத பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன? ஆனா இப்ப வரைக்குமே அதிதியும் சரி சித்தார்த்தும் சரி ரெண்டு பேரும் எந்த ஒரு போட்டோஸுமே லீக் அவுட் பண்ணல. அண்ட் இன்னொன்னு சொல்லணும் அப்படின்னு கேட்டா அபிஷியலும் எந்த ஒரு அப்டேட்டுமே கொடுக்கல. சோ அதுக்கு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் போல. இத பத்தி உங்களோட கருத்துக்களை மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது போல பல அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.